அதிமுக தொடர்ச்சியாக வென்று பலம் காட்டும் உசிலம்பட்டி தொகுதியின் நிலவரம் என்ன, அத்தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உசிலம்பட்டி சட்டப்பேரவை தொகுதி மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, சேடப்பட்டி, எழுமலை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. இந்த தொகுதியில விவசாயம் சார்ந்த கூலி தொழில்கள் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. செங்கல் சூளை தொழில்களும் அதிகமா இங்க நடக்குது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,31,411 ஆண் வாக்காளர்கள், 1,32,724 பெண் வாக்காளர்கள், 6 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,64,141 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அதிகபட்சமா 9 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 4 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. சுயேட்சை 2 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. திமுக 1 முறை ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதியில ஃபார்வர்டு பிளாக் கட்சியுடைய முன்னாள் தலைவர் PK மூக்கையா தேவர் 5 முறை ஜெயிச்சிருக்காரு. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஐயப்பன் 71,255 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளர் கதிரவன் 63,778 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. 7,477 வாக்குகள் வித்தியாசத்துல ஐயப்பன் வெற்றியை வசமாக்க தொகுதியை அதிமுக தக்க வச்சது. இப்போ தேர்தல் நெருங்க உசிலம்பட்டி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். கடந்த 20 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டி வருவர்களும் சரி, பாராளுமன்றத்துக்கு போட்டி வருவர்களும் சரி, நாங்கள் வந்தால் முதல்ல உசிலம்பட்டியில் அந்த புறவழிச்சாலையை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நிறைவேற்றாமல் மக்கள் சொல்லனா துயருக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 33 கம்மாயும் தூர்வாரி ஒழுங்கு அனைத்து கம்மாய்க்கும் தண்ணி சேர்ற மாதிரி தண்ணீர் செல்லணும். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டசபையில் பேசுகிறாங்க, தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. ஆனால் பேசுறதோட சரி எதுவுமே நிறைவேறவில்லை. இன்னும் அந்த திட்டம் முழுமையடையல. பெண்களுக்கு நல்ல ஒரு காலேஜை கட்டி கொடுங்க, தனியாக ஒரு ஸ்கூலை கட்டி கொடுங்க, பொம்பளை பிள்ளைக்கு தனியாக ஒதுக்குங்க. அரசாங்கத்துல இருந்து வேணும். இப்ப நம்ம உசிலம்பட்டியில இருக்கு தனியார் ஸ்கூல் இருக்கு, அரசாங்க ஸ்கூல் இல்ல பொம்பளை பிள்ளைக்கு. உசிலம்பட்டிக்கு நல்லதை செய்யுங்கய்யா. ஒரு மில்லை கட்டி விடுங்க, ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டிக்கிறோம், ஒரு அப்ரன்ஸ் அப்ளானிக்கு வேலை வெட்டியை வாங்கி கொடுங்க. இதுதையா நம்மளுக்கு வேணும். நல்லா செய்யுங்க, போதும். இது ஒண்ணு போதும் நம்மளுக்கு. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரோம்டாங்க, இன்ன வரைக்கும் கொண்டு வரல. இங்க பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து இந்த 24 வார்டில் இருக்கும் கழிவு நீர்களை அதை கொண்டு போய் கொங்கோவிட்டி கிழக்க சாக்கடையா போய் தேங்கி நிற்குது. அதுக்கு வர சட்டமன்ற உறுப்பினர் அரசுடன் முறையிட்டு மக்களுக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கணும். எந்த விதமான பைபாஸ் ரோடோ வேற எந்த ரோடுமே கிடையாது. மதுரை டு தேனி ரோடு ஒரே ரோடு மட்டும்தான் இருக்கிறதுனால போக்குவரத்தில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு, நெரிசலாக இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.